வணக்கம் அன்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா கர்த்தர் உங்கள நல்லா நடத்துகிறார்னு நான் நம்புறேன். ஆனா பாருங்க, அங்கங்க ஒரு சத்தம் கேக்குது. என்ன? சரியா கேக்கல. கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? நான் தெளிவா கேட்டுக்கிறேன். ஓ, என்னங்க சொல்றது? நெறைய பிரச்சனை இருக்கு. இதுல எத சொல்ல முடியும், அதனால சொல்ல முடியலங்கன்னு சொல்றீங்களா? ஆனா நான் சொல்றேன், தயவு செஞ்சு யாரும் புலம்பிடாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்க தெரியுது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, பிசாசு எதிர்பார்க்கறது அதத்தான். ஆமாங்க, அவன் எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதான். அதுதான்னா எது? அப்படிதானே யோசிக்கிறீங்க. இருங்க சொல்றேன். முழுசா கேட்டுட்டு அப்புறம் நான் சொன்னது சரியா இல்ல தப்பான்னு யோசிங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் எப்பவும் நம்மள சோதிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு நம்மள அவ்வளவு பிடிக்கும். அப்புறம் எதுக்கு நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றது சத்தியமான உண்மை. அப்புறம் இந்த பிரச்சனை, கஷ்டம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படி நீங்க கேட்கறது எனக்கு கேட்டுருச்சு. வேற என்ன? பிசாசு தான் காரணம். அதுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யோபுவோட கதை உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். யோபுவோட வாழ்க்கையில பிசாசு என்ன பண்ணானோ, அத தாங்க நம்மகிட்டயும் தலைவரு ட்ரை பண்றாப்ல. ஆமாங்க, நம்மள சோதிச்சு அது மூலமா நம்ம தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம் உடையணும்னு தாங்க இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுக்கறான். அதனால யாரும் என்ன சூழ்நிலை வந்தாலும், ஏசப்பா ஏன் என்ன இப்படி சோதிக்கிறீங்கன்னு கேட்றாதீங்க. உடனே சாத்தான் இதுதான் வாய்ப்புன்னு, நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தீங்களா ஆண்டவரேன்னு நம்மள குறிச்சு நம்ம தேவனை கஷ்டப்படுத்துவான். ஆண்டவர் சாத்தான நினைச்சு வருத்தப்படலங்க, நம்மள நினைச்சு தான் வருத்தப்படுவாரு. பிசாசு அநியாயமா என் புள்ளையோட மனச வஞ்சிச்சிட்டானேன்னு வருத்தப்படுவாரு. அதனால சோதனைகள் வரும்போது பொறுமையாயிருங்க. ஒரு அளவுக்கு மேல ஆண்டவர் பொறுக்க மாட்டாருங்க. அவரே பிசாச பார்த்து, இதுக்கு மேல என் புள்ளைய தொட உனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அவனை அடிச்சு ஓட விட்டுருவாரு. அதனால தைரியமா இருங்க. உங்களை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம ஆண்டவரை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்க, இந்த பிரச்சனை போராட்டம் எல்லாம் எப்படி பிச்சுக்கிட்டு ஓட போகுதுன்னு. அட நான் சொல்றேன், அடுத்த கொஞ்ச நாள்ல நீங்களே நான் சொன்னது சரிதான்னு சொல்லுவீங்க. என்ன பண்ணாலும் எது நடந்தாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவர் மேல வழிய விட்டுட்டு சும்மா நீங்க போங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அட சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அவரோட கை உங்க மேல நிழல் மாதிரி கூடவே வரும். அவர் எப்பவும் உங்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாரு.